37 வருஷமா என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் அது வரவே இல்ல. கூச்சமே இல்லாம சொன்ன நடிகை லக்ஷ்மி. நடிகை லக்ஷ்மி ஆரம்ப காலத்துல தொலைக்காட்சி தொகுப்பாளினியா திகழ்ந்தவங்க. இவங்க பழம்பெரும் இயக்குனரான மல்லியம் ராஜகோபால் இயக்குன ஜீவனாம்சம் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க. ஏற்கனவே நடிகை லக்ஷ்மியோட பெற்றோர்களும் திரைத்துறையில இருந்ததுனால திரையுலகத்துல நுழையிறது இவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இருந்தாலும் இளமை காலத்துல இவங்க காவல்துறை அதிகாரியா வரணும் அப்படிங்கிற கனவுல இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க 1974ல வெளிவந்த சட்டகாரி அப்படிங்கிற மலையாள படத்தின் மூலமா பேரும் புகழும் அடைஞ்சாங்க. தென்னிந்திய மொழிகளோட தன்னோட நடிப்பை நிறுத்திடாம ஹிந்தி படத்துலயும் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில 1975ல ஜூலி அப்படிங்கிற ஹிந்தி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. சின்ன திரை, பெரிய திரை அப்படின்னு 2 திரையிலுமே கலக்கிட்டு வந்த இவங்க 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறதோட பெரிய அளவு ரசிகர் பட்டாளத்தையும் வச்சிருக்காங்க. இந்த நிலையில திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வரும்போது தனக்கு 17 வயசுல பெற்றோர்கள் ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில பாஸ்கர் அப்படிங்கிறவர 1971வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமா மலையாள படத்துல நடிச்சப்போ நடிகர் மோகன் கூட உறவு ஏற்பட்டு அதுவும் முறிஞ்சு போன நிலையில என்னுயிர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்துல நடிச்ச நடிகரும் இயக்குனருமான சிவச்சந்திரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பேசின நடிகை லக்ஷ்மி, எனக்கும் என்னோட கணவருக்கும் 37 வருஷங்களா சண்டையே வந்தது கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன நான் எப்பவுமே அழகா வச்சுக்குவேன். என்னோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவேன். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நான் கவனம் செலுத்த மாட்டேன். கடந்து போயிடுவேன். அவரும் அப்படிதான். கல்யாணமான பெண்கள் அவங்கள எப்பவுமே அழகாவும், ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதுல கவனம் செலுத்தணும். இந்த 2லயும் கவனம் செலுத்தினா சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறத அவங்க தவிர்த்திடலாம். இதுதான் என்னோட கல்யாண வாழ்க்கையில சண்டை வராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க நடிகை லக்ஷ்மி. இதை தொடர்ந்து இந்த விஷயம் இணையத்துல பேசுபொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பெண்கள் இவங்க சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படாம இருக்க முயற்சி செஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறது பலர் மத்தியிலையும் காட்டு தீயா பரவிட்டு வருது. நீங்களும் நடிகை லக்ஷ்மி சொன்ன கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி உங்களோட நண்பர்களோட கலந்து ஆலோசனை பண்ணலாமே. தமிழ் சினிமாவில கருப்பு வெள்ளை காலகட்டங்கள்ல இருந்து பிரபலமான நடிகையா இருந்துட்டு வரவங்க தான் நடிகை லக்ஷ்மி. இவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவும் தமிழ் சினிமாவில நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தன்னோட அம்மாவோட பிரபலத்தை பயன்படுத்தி அது மூலமாவே தமிழ் சினிமாவில வாய்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓரளவு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்க அம்மாவான லக்ஷ்மி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து இந்திய அளவுல நடிகை லக்ஷ்மிக்கு வரவேற்பு இருந்தது. முதல்ல தெலுங்கு சினிமாவில தான் அறிமுகமானாங்க ஐஸ்வர்யா. தெலுங்குல அவங்களுக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறமா கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் அப்படின்னு வரிசையா எல்லா மொழி படங்கள்லயுமே நடிச்சாங்க. தமிழ்ல முதல்ல நியாயங்கள் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. 1990கள்ல தமிழ் சினிமாவில வாய்ப்புகள வாங்குனாங்க அப்படின்னாலும் 1992ல வந்த ராசுகுட்டி படம் இவங்களுக்கு முக்கியமான படமா அமைஞ்சது. இந்த படத்துல பாக்யராஜுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருந்த அதிக இரட்டை வசனங்கள் வெகுவா பேசப்பட்டுச்சு. தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ்ல நிறைய திரைப்பட வாய்ப்புகளும் கிடைச்சது. அதே சமயம் தெலுங்குல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சில வருஷங்களுக்கு பின்னாடி அம்மா கதாபாத்திரத்திலயும் அக்கா கதாபாத்திரத்திலும் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சது. வயசானதுக்கு அப்புறம் கூட நிறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள நடிச்சிட்டு வராங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, வேல், குத்து மாதிரியான படங்கள் எல்லாம் முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில அவங்க சின்ன வயசு வாழ்க்கை பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல சொல்லும்போது, எங்க அம்மா எங்களுக்கு அதிகமான திரைப்படங்கள் எல்லாம் காட்டி வளர்த்தது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட திரைப்படங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி இருக்கும். அப்படியான திரைப்படங்களை நாங்க பார்க்கும்போது கூட எங்க அம்மா எங்க கூட சேர்ந்து தான் உட்கார்ந்திருப்பாங்க. அதிகமான கவர்ச்சி காட்சிகள் கொண்ட படங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கறதால 2, 3 திரைப்படங்களை தான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த திரைப்படங்கள்லயும் கூட தப்பி தவறி ஏதாவது கவர்ச்சி காட்சிகள், முத்த காட்சிகள் வந்துருச்சு அப்படின்னா உடனே எங்களை திரும்ப சொல்லிடுவாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா அந்த படத்தை பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா.